இன்றைக்கு வியாழக்கிழமை 2025 செப்டம்பர் 11 ஆவணி மாதம் 26ஆம் தேதி பரணி திதி தேய்பிறை பஞ்சமி மகாலயபக்ஷ காலத்தில் இருக்கிறோம் நாங்கள். இது மகாலயபக்ஷம் 5வது நாள். இப்போ வியாழக்கிழமை ஒரு நாங்கள் யுவர் சுவாமிகளுடைய நச்சிந்தனை பாடல்களை பொருள் உணர்ந்து ஓதும் முயற்சியிலே வருகின்றோம். இந்த விதத்தில் இன்றைக்கு இந்த பாடல் வேண்டிடல் வேண்டாமை வேண்டில் வேண்டாமை வேண்டுதல் வேண்டுமே அந்த இதுல அது வருகிறது நினைக்கிறேன். இந்த பாடல்ல தொடர்ச்சியில கடைசி பாடலை இன்றைக்கு படிக்க இருக்கிறேன். ஒரு ஆள் படிக்கிறீங்களோ? காலை கட்டி தவம் செய்ய வேண்டுமே, காமன் தன்னை எரித்திட வேண்டுமே, மேலை வாசல் திறந்திட வேண்டுமே, வெளியிலே நடம் கண்டிட வேண்டுமே, மூல மந்திரம் ஓதிட வேண்டுமே, முத்தி சேர விரும்பிட வேண்டுமே, ஞானமெங்கும் புகழ்ந்திடு தெய்வமே, நற்குருபர புங்கவ சிங்கமே. யோகர்ஸ்வாமியுடைய இந்த பாடல்ல குருவை நோக்கி இந்த பாடலை பாடுகின்றார். நிறைய அவர்கள் எல்லாம் அனுபவத்தில இது எல்லாம் பெற்றவர்கள் என்பது அவருடைய பாடல்கள்ல விளங்கும். அனுபூதி மான்கள் என்று சொல்றது. காலை கட்டி தவன் செய்ய வேண்டுமே. அது என்ன? காலை கட்டி தவன் செய்தல். மூச்சு பிராணன். பிராணன். கால் என்பது மூச்சு. மூலாதாரத்தில் மூண்டெழுகனலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்தே என்று விநாயகரவில் வரும். மூலாதாரத்தில் உறங்கிக் கிடக்கின்ற குண்டலினியாகிய அந்த அனலை காலால் பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியினாலே மேலே எழுப்புதல். மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தினால மேலே எழுப்ப வேண்டும். மூச்சை கட்ட வேண்டும். கட்டுதல் என்றால் என்ன? ஒழுங்கு செய்தல். எல்லாரும் மூச்சு விடுறதான் அது தன் பாட்டுக்கு போது, நாங்கள் என் பாட்டுல இருக்கிறோம். மேக் அவர் பிரீதிங் இஸ் எ கான்சியஸ் பிரீதிங். தட் இஸ் பிராணாயாமம். பிரஜையோடு மூச்சு விடுதல் பிராணாயாமம். யாமம் என்றால் பாதை, பிராணனுடைய பாதை. அப்ப பிராணன் போகின்ற பாதையில அது போக்கிட போக விடாம நாங்கள் அதை வழிப்படுத்துதல். அப்ப இந்த கால் என்பது காற்று என்பது இந்த உண்மை விளக்க நூலிலேயும் வரும். உண்மை விளக்கத்திலேயும் கால் என்பது காற்று அந்த காணப்படுகின்றது. அது உண்மை விளக்கம் எங்களுடைய மெய்கண்ட சாஸ்திர நூல்கள்ல உண்டு. அப்ப அதுல இருக்குது கால் என்றா காற்று என்றது, கால் கருமை என்ற இந்த நிறங்கள் எல்லாம் சொல்லும். அப்ப இந்த காத்து என்பது இங்க பிராணன் அதான் சொல்லுவார்கள் என்று கேட்டா, புள்ளினம் மிக்க புரவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டான் தானே களிதரும். இது திருமந்திரம். புல்லண்டா பறவை. பறவையை விட வேகமாக பறந்து ஓடித்திடுகின்ற புரவி என்பது குதிரை. அது இந்த மூச்சு. இது தண்ட பாடல தரைகட்டோடி கொண்டிருக்குது. அப்ப புள்ளினும் மிக்க என்ற பறவையை விட வேகமாக தரைகட்டு ஓடுகின்ற புரவியை மேற்கொண்டால் என்ற அதுக்கு மேலே ஏறி அதை நாங்கள் ஓட்ட வேணும், கடிவாளத்தை பிடித்து. அதான் மேற்கொண்டால். ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்கு, பிரேக்கிங் த ஹோசண்ட். பிரேக்கிங் த ஹோசண்டா குதிரையை உடைச்சு முறைக்கிறது இல்லை, குதிரையை பழக்கி படிய வச்சு எடுக்கிறதான் பிரேக்கிங் த ஹோசண்ட் சொல்றது. பிரேக்கிங் த ஹோஸ் அதுதான். அப்ப அத நெறியை பெரியாக்குதல் என்று சொல்லுவார் முதல் வாக்குல. நெறியை பெரியாக்குண்டா நெறி ஒரு குறி இல்லாம ஓடி தெரியாது. நிறைய ஒரு நேரம் லைன்ல விட்டு ஓடப்ப நாய் என்றாலும் பழக்க இல்லை, நிறைய பழக்கலாம் இல்லை. அதை பெரியாக்கி குதிரை போல பழக்கி எடுக்கிறது. அதே மாதிரி இந்த காற்று புள்ளினம் மிக்க புரவியை மேற்கொண்டால் அதை கட்டி அடக்கி கண்ட்ரோல் பண்ணினால் கள்ளுண்ண வேண்டாம் தானே களிதரும். நீங்க கள்ளு குடிக்க தேவையில்லை, மது தேவையில்லை.
அது உள்ளுக்கு இருந்து தானே களி தரும். அது மருத்துவத்தில் உண்மை. இதெல்லாம் செய்து கொண்டு வர எங்களோட நரம்பு தொகுதி, மூளை நரம்பு தொகுதியில இருந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதெல்லாம் வரும். எண்டோஃபின்ஸ் என்று சொல்லுவார்கள். எங்கள் உடம்பிலேயே ட்ரக்ஸ் இருக்குது. மோஃபின்ன்றது உங்களுக்கு தெரியும். மருந்தாகவும் பாவிப்பது, அதே நேரம் போதையாகவும் பாவிப்பது. அந்த எண்டோஃபின்ஸ் என்றது எண்டோ என்றா உள்ளுக்கு, அகம். அகத்திலேயே அந்த மோஃபின்ஸ் போன்ற ரசாயனங்கள் ஊறும். அதான் எண்டோஃபின்ஸ். அதான் திருமூலர் சொல்றார், அதை கள்ளுண்ண வேண்டாம் தானே களி தரும். அது வந்தா என்ன செய்யும்? துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இது திருமந்திரத்தில். அப்ப அந்த விதமாக அந்த காலை கட்டி, மூச்சு பிராணனை கட்டி செய்ய வேண்டும். மூச்சு எடுக்கிறதுல அது முதல் படி. முதல் மூச்சை அவதானிக்க வேண்டும். ஒரு இடத்துல இருந்து உள்ள போற மூச்சு, வெளியில போற மூச்சு அவதானிக்கும். வகுப்பில இருக்கைக்கு கணவருக்கு இருக்கையிலாது. இங்க இருக்கைக்கு 10 அலுவல் பார்ப்பேன். மூக்கு காதுக்கு நோண்டுறதுல இருந்து, மூக்க சொறைகிறதுல இருந்து, முதுகு சொறைகிறதுல இருந்து, அங்கால பிள்ளை என்ன செய்யறதுன்னு பாக்குறதுல இருந்து எல்லாம் செய்து கொண்டு இருப்பேன் வகுப்புடைய இடத்துலயே. அப்ப இது ஒரு கட்டுக்கு வர வேணும். ஏலாது. நீங்க இருத்தி பாருங்க. சட்டங்களும் சரி, வகுப்புகளும் சரி, அந்த ஒரு கதிரையில வந்து இப்படி இருக்கிறது எல்லாராலும் மேலும் உண்டு. இயலாது. அப்ப அந்த விதத்திலே அந்த கட்டுக்குள்ள வர வேணும். அது முதலாவது. அதுக்கு முதல் தேவை மூச்சு. இருக்கிற மூச்சை அதை நன்றாக அவதானிக்க வேணும். உள்ளுக்கு போறது, அது நிக்கிறது, வாரது அவதானிச்சு கொஞ்ச நேரம் ஒப்சர்வ் யுவர் பிரெத். எங்களோட பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ்ல அதுதான் சொல்லி கொடுக்கிறது. ஒப்சர்வ் யுவர் பிரெத் ஃபர்ஸ்ட். அதை அவதானிக்க வேண்டும். இரண்டாவதாக அது போறதை அவதானிச்சு கொண்டு வரவே அது படியும். உங்களுக்கு தெரியும், சில பேர் இருக்கினம், சில பிள்ளைகள் இருக்கினம், மற்றவ தங்களை அவதானிக்கிற வேண்டாம், ஒழுங்கா நடப்பினம். என்ன இல்லையா? 2 வயசு மறதி சொல்லுவா. ஆனா யாராவது ஆக்கள் வந்துட்டா எல்லாம் பேல ஒழுங்கா வந்துடுமா, வேறுங்கோ பிள்ளைகள் இருங்கோன்னு வாங்கிடுவா. அப்ப என்ன, இன்னொருவர் வருகினம் அவதானிக்கணும், டக்குன்னு ஒரு ஒழுங்கா வருகுது. என்ன அதே மாதிரி தான் இந்த மூச்சும். மூச்சை நீங்க அவதானிக்க வேணும். உள்ளுக்கு போறது, வெளியில வாரது, உள்ளுக்கு போறது, வெளியில வாரது அவதானிக்க. அது முதல் படி. 2வது படி, அதை கொஞ்சம் வெங்கட போக்குக்கு விடுறதுக்கு இப்படி விரலை வச்சு, அது விதம் விதமா இருக்கிற நான் இப்படி செய்யறது, இதுல வச்சு இப்படி வச்சுட்டு ஒரு மூக்க மொத்தி கொண்டு மற்ற மூக்கால உள்ளுக்கு ஆழமா எடுத்து நிறுத்துறது, கும்பிக்கிறது, நிறுத்துறது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிறுத்தி, பிறகு அடுத்த முக்கால வெளியில விட்டு, வெளியில விட்ட முக்கால உள்ளுக்கு எடுத்து, பிறகு அதை கும்பித்து நிறுத்தி வெளியில விடுறது. இது 2வது படி. டைமிங் சொல்லுவார்கள், இவ்வளவு நேரம் என்று. பொதுவாக ஆறுமணாளர் சைவ வினாடில சொன்ன பேரி நான் உள்ளுக்கு எடுக்கல. எங்கட தீட்சா மந்திரம் 11 சொல்றது, இல்லாட்டா ஓம் நம சிவாய 11 தரம் சொல்லி உள்ளுக்கு எடுத்து மூடி வச்சு 11 தரம் மனதுக்குள்ளால சொல்லி, திறந்து வச்சு மனசுக்குள்ளால 11 தரம் சொல்லி, திருப்பி 11 தரம் சொல்லி உள்ளுக்கு எடுத்து, அப்படித்தான் நான் செய்து கொண்டு வரேன் வருஷக்கணக்க. சில பேர் 4 உள்ளுக்கு எடுத்து 8 நிறுத்தி 12 வெளியில விட்டு இப்படி எல்லாம் கனகனவன விதம் இருக்குது. ஏற்கனவே பழகி இருந்தால் அதிலேயே நில்லுங்கள். அப்படி இல்லை என்றா ஈக்குவலா எடுத்து செய்ய பழக வேண்டும். அது உண்டு. அப்ப அதுல அதை பார்த்து கொள்ள வேணும். அந்த தன்னுடைய மூச்சை கட்டுப்படுத்துறது 2வது படியது. அதோட அதை செய்யக்குள்ள 2 விதமான பிராணாயாமம் இருக்கு. சகல பிராணாயாமம், நிஷ்கல பிராணாயாமம். சகல என்றா சகலா, கலா என்றா சக்தி. அந்த மந்திரங்களோட சேர்த்து சொல்லுறது. அதுதான் நாங்க செய்யறது. உள்ள கடுக்கைக்குள்ளேயே ஓம் ஈசானாய நமோம், தத்புருஷாய நமோம், அகோராய நமோம், வாமதேவாய நமோம், சத்யோஜாதாய நமோம், ஹிருதயாய நமோம், சிரசே நமோம், சிகாய நமோம், நமோம் நேத்ரேப்யோ நமக என்று சொல்லி எடுத்து, அப்படியே சொல்லி நிறுத்தி, அப்படியே சொல்லி வெளியில விட்டு, அப்படியே சொல்லி உள்ளுக்கு எடுத்து, அப்படியே சொல்லி நிறுத்தி, அப்படியே சொல்லி வெளியில விடுறது. சில பேர் காயத்ரி மந்திரம் எடுத்தவர்கள் அதை சொல்லுவார்கள். அப்படியும் இருக்குது.
இப்படி மந்திரத்தோட சேர்த்து பிராணாயாமம் செய்தால் அது அதிகூடிய பலன் தரும். சகல பிராணாயாமம் அது அந்த மனத்தை படிய வைக்கும். அதான் காலை கட்டி நீ மூச்சு அடக்கினா மனம் படியுதண்டா. அந்த மனத்து படிஞ்ச பிறகு என்ன செய்ய வேணும்? தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யறது என்றால் என்ன? தவம் என்றால் என்ன? தவம் என்றா காட்டுல போயிருக்கிறது, கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது, நெருப்புக்கு இருக்கிறது, தண்ணிக்கு இருக்கிறது, உடம்ப வாற்றுறதெல்லாம் தவம் அல்ல. சரியை இரிய யோக ஞானந்தான் தவம். தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு என்று சிவஞான பூத்த சூத்திரன் சொல்லு. கடைசியில எங்கட பக்குவ நிலை வரைக்க குருவானவர் வருவார். அவர் வாரது என்னன்னு கேட்டா எங்கட தவப்பயனால வருவார். அப்ப ஈண்டு தவம் எனப்பட்டது யாதரில் மே சரியகிரிய யோகங்களாம் என்று உரை சொல்லுவார் சிவஞான பாடியத்துல. அதுக்கு சிவஞான முனிவர். அப்ப சரியை கிரியை யோக ஞானந்தான் தவம். அதை செய்யக்குள்ள எங்களுக்கு மனசு ஒருங்குபட்டு செய்யாது. நீங்க பாருங்க, இப்ப வாலண்டியர்ஸை கூப்பிடுவோம், ஒருக்கா சச்சங்கத்துக்கு வாங்குவோங்கிற பிள்ளைகளுக்கு ஒருக்கா சமைச்சு கொடுங்கன்னு அந்த சமையல்ல எத்தனையோ கதை வந்துடும். போனை காதுக்க வச்சுக்கொண்டே சமையல் நடக்கும். அப்ப அதெல்லாம் படியறதுக்கு முதல் இந்த பிராணாயாமம் வேணும். இல்லாட்டிக்கு நாங்க தவம் செய்ய போனாலும் தவம் வராது. ஸ்ரீ வித்யா டெம்பிள் ரொச்சஸ்ல இருக்குது. அங்கேயும் முந்தி அப்படி இருந்தது. கிச்சன்ல எல்லாரும் அப்படி துளசி என்றவர்களுடைய கிச்சன் இருக்கு. அங்கே அடியவர்கள் தான் போய் சமைப்பார்கள். என்ன அடியவர்கள் 4 பேர் சேர்ந்தாலும் அதுக்குள்ள கொசிப் வந்துடும், வீண் வார்த்தைகள் எல்லாம் வரும். அவர் பிறகு ஒரு இது சொன்னார், எல்லாரும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொண்டுதான் இந்த ஒரு சின்ன டிவி ஸ்கிரீனும் போட்டு அதுல லலிதா சகஸ்ரநாமம் எழுத்தோட்டத்தோட சத்தத்தோட போய் கொண்டிருக்கு. அப்ப அதை பார்த்து கொண்டு சொல்லித்தான் சமைக்க வேணும் என்று விதி வச்சார் சில ஆண்டுகளுக்கு. இப்பவும் அப்படித்தான் நடக்குது. அப்படித்தான் நடக்கும். அவே சமைக்கும் பொழுது அபிராமியந்தாதி சொல்லுங்க, சமையல் பிரசாதமா விடும். சாப்பிடுற ஆளுக்கு இறையுணர்வு தண்டபாட்டில் வரும். எங்களுக்கு மனசு நல்லா ஒடுங்கும். ஆகவே தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யறதுக்கு சரியகிரிய யோக ஞானத்தில் அது தவம் செய்யறதுக்கு எங்கட மனசு அதுக்குள்ள படிய வேணும். அதுக்கு மூச்சை பிடிக்க வேணும். அதுதான் காலை கட்டி தவம் செய்ய வேண்டும். இல்லாட்டி தவம் முழுக்க வடமையா வராது. நாங்க செய்ய போவோம், அது அங்கால வேற எங்கேயோ எல்லாம் இழுத்து கொண்டு ஓடும். அதுக்கு உத்திதான் காலை கட்டி தவம் செய்ய வேண்டுமே. இதற்குத்தான் குறியீடாக ஐயப்ப சுவாமி, தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி எல்லாம் இந்த கால் முழங்கால் ரெண்டையும் கட்டினவர் கண்டு கட்டி இருப்பார். காலக்கட்டுன்னு சில பேர் அந்த காலையும் கட்டி விட்டுட்டாங்க. அது குறிப்பால் அது அந்த கால் அல்ல, இந்த கால். கால் என்பது காற்று. காலை கட்டி தவம் செய்ய வேண்டுமே, காமன் தன்னை எரித்திட வேண்டுமே. காமம் உள்ளுக்குள்ள இருக்குது. அது பேசிக் இன்ஸ்டிங்க்ட் ஃபார் ஆல் த லிவிங் பீயிங்ஸ். அது சின்ன மதுவம், பாக்டீரியா, இந்த ஒருகலத்தாலான அமீபாவை கிளாம்டோமோனஸ்ல இருந்து யானை மனுஷன் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற அடிப்படை உணர்வு காமம். காமத்தின் அடிப்படையே சிவசக்தி தான். ஆண்மை பெண்மை அந்த இதுதான் அடிப்படை. இதுதான் உலகத்தின் இயக்கத்துக்கு காரணம், இருப்புக்கு காரணம், எல்லாம் அதுதான் காரணம். ஆனால் அதை மேலாக அதை எரித்திட வேண்டுமே. ஆர் காமனை எரிக்கிறது? யார் எரிக்கிறது? மன்மதன். நானும் நீங்களும் எரிக்க முடியாது. நானும் நீங்களும் மன்மதனை எரிக்க முடியாது. சிவன் தான் எரிக்கலாம். அவரைத்தான் கொண்டறவன். காமன் தன்னை எரித்திட வேண்டுமே. சிவன் தான் முப்புறங்களையும் எரிக்கிறார். சிவன் தான் மன்மதனையும் எரிக்கிறார். சிவன் தான் காலனையும் உதைக்கிறார். இதெல்லாம் சிவன் தான் செய்கிறது. நானோ நீங்களோ யமனை வெல்ல முடியாது. நானோ நீங்களோ காமனை வெல்ல முடியாது. நானோ நீங்களோ எங்கட முயற்சியாலே மும்மலங்களையும் அழிக்கவோ ஒடுக்கவோ முடியாது. அவர்தான் வர வேணும். அதைத்தான் சொல்லுவார்கள், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. நாங்க முயற்சி செய்து அந்த பக்குவ நிலைக்கு வர, அந்த தவம் செய்து அந்த நிலைக்கு வர இறைவன் குருவாக வந்து மிச்சம் எல்லாம் செய்வார். அன்புல வீடன் அயர்ந்தனை என்று அந்த பாடல்ல வரும். அது சிவஞான போதத்தில். அப்ப காமன் தன்னை எரித்திட வேண்டுமே. அப்ப இதெல்லாம் இன்டென்ட் சிவயோக சாதனை. எல்லாம் படிச்சுட்டு பிறகு நாள் முழுக்க ஓடுறதுனால வீட்டுல இருந்தால் அப்படி இருந்து அனுஷ்டானம் பண்ணி அதை விட கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணி கொஞ்சம் ஜபம் பண்ணி பழகி வந்தால்
பிறகு இந்த மூச்சு பயிற்சியோட மிச்ச நேரமும் இருந்து சரியகிரிய யோக ஞானத்துல இருக்கலாம். இந்த இதுகளை பார்க்கலாம். அப்படி இருக்க சிவன் வருவார். வந்தால் காமன் எரிவான். மேலை வாசல் திறந்திட வேண்டுமே. அது என்ன மேலை வாசல்? சுவர்க்கம். வேறு இந்த உச்சிக்குழி திறக்கணும். மேல இதுக்கு மேல போகணும். இது திறந்த அந்த அனுபவம். அது சொல்லுவார்கள், ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானஞ்செல்கவன்றுந்தீபட விமலற்கு இடமதன்றுந்தீபர. இது எங்கட மீகண்ட சாத்திரம் திருமந்தியார்ல இருக்கும். ஆதாரம் 6 ஆதார சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்டாரம். இதெல்லாம் ஆதாரம் இங்கேயே உடம்பிலேயே இருக்குது ஆதாரமாக. அதுக்கு மேல துவதசாந்தம் 12 அங்குலத்துல இருக்குது ஒன்று. அதுக்கு மேல சோடசாந்தம் 16. அது எட்டவே இல்லாது கையால். அதுக்கு மேல அப்ப இங்க இருக்கிற ஆன்மாவை இந்த குண்டனு சக்தியோட சேர்த்து அப்படி கொண்டு போய் மேலாக கொண்டு சென்ற வெஹிக்கிள் அப்படியே போய் இதுவரைக்கும் சகஸ்டாரம் வர்றதே பெரிய விஷயம். சைவன் சொல்லுது சகஸ்டாரத்துக்கு வெளியில அங்க தாண்டி துவதசாந்தம் சோட மீதானம்டா வெளியில ஆதாரம் இல்லாமல் நிராதாரமா இருக்கிற சக்கரங்கள் அங்க கொண்டு அங்கேதான் சதாசிவ பெருமான் இருக்கிறார். அவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். ஆதாரத்தாலே நிராதாரம், ஆதாரம் இல்லாமல் நிராதாரத்தை சென்று மீதானம் அந்த மேல எங்கட இதுக்கு ரீச்சிங்க. கைய மேல தூக்கினா துவதசாந்தம் 12 தான், அதுக்கு மேல போகாது. 16 என்பது அதுக்கு மேல. துவதசாந்த மீதானத்தே செல்க என்றுந்தி பர விமலக்கு இடமதன்றுந்தி. ஒரு சிவபுதிசீரர் ஒவ்வொரு நாளும் செய்வார்கள் ஆத்ம சம்ரட்சணம் என்று சொல்றது. இங்கே இருக்கிற ஆத்மாவை அப்படியே அந்த பஞ்ச கலைகள், கலை, வித்தை, அராகம், புருடன், கலை, வித்தை, அராகம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற பஞ்ச கஞ்சுக சட்டையோட இருக்கிற ஆன்மாவை அந்த சட்டையில இருந்து கலட்டி எடுத்து அப்படி மேல கொண்டு போய் ஒவ்வொரு சக்கரமாக ஹூம் ஹாம் ஹம் ஹாம் ஹூமண்டு இதுல உண்டு, கண்டத்தடியில உண்டு, பிறகு இங்க உள்நாக்கடி நெட்டி, உள்நாக்கு நெட்டி இதுல கொண்டு போய் அப்படியே மேல கொண்டே சேர்க்கிறது. சேர்த்து அவரை சதாசிவமூர்த்திட்ட வச்சு போட்டு பிறகு இந்த உடலை தகனம் பண்ணி, நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட உடம்பை செத்த வீட்டில் எரிக்கிற மாதிரி எங்களோட உடம்பை நாங்களே எரிக்கிறோம். தகனம் பண்ணி சாம்பலாக்கி அந்த சாம்பலுக்கு அஸ்தி சஞ்சயனம் செய்கிறோமല്ലോ, பால் ஊத்துற மாதிரி அதெல்லாம் மேல இருந்து தெளிச்சு எல்லாம் முடிச்சு திருப்பி சரீரத்தை உருவாக்குறது சிவபூஷையில. அதான் ஆன்மசுத்தி. ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். எங்களுக்கு சவக்கிரிய ஒவ்வொரு நாளும் நடக்குது. எங்களுக்கு ஹோமம் ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைகளுக்கு அங்க உச்சி துடிக்கிறது. அது அதுல உச்சி குழி இருக்குது. இந்த 3 எலும்புகளுக்கு இடையில ஃபொன்டனல் என்று சொல்றது. இதுல ஒரு கோணம் இருக்கும், அங்க உச்சியிலேயும் ஒன்று இருக்கு. அது மூடுப்படாது எலும்பால. சின்ன பிள்ளைகளுக்கு அது தோல் மட்டும்தான் இருக்கும். அப்ப தெரியும். அது இது ஆன்டீரியா முன்னுக்கு இருக்கிறது, போஸ்டீரியா. அப்ப அதுதான் மேலை வாசல் திறந்திட வேண்டுமே. இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற சம்பிரதாயங்கள்ல தெரியும். ஆனா சைவத்துல சொல்ற அளவுக்கு இவ்வளவு சிறப்பா சொல்றேன். உயிர் போற வழிகள்ல இதுவும் உண்டு. இதால போனா மேல பயணம்தான், சிவனை நோக்கிய பயணம்தான். உயிர் போறது மலவாசலால போகும், செலவாசலால போகும், பொக்குளால போகும், வாயால போகும், மூக்கால போகும், காதால போகும், கண்ணால போகும். கண்ணால போறதே பெரிய விஷயமா, மேல மேல வேற பெரிய விஷயங்கள். அதுக்கு மேல உச்சிக்குழி திறந்து போனா அது யோகிகளுக்கு மட்டும்தான். அதான் மேலை வாசல் திறந்திட வேண்டுமே, வெளியிலே நடங்கண்டிட வேண்டுமே. இதுக்கு மேலே அவற்ற நடனம் இருக்குது. அது உண்டு. அந்த நடனம் அங்கேயும் இருக்குது உச்சியில. அதை விட உலகம் எங்கும் அவருடைய நடனமா இருக்குது. எங்கும் திருநடம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் என்று சொல்லி அந்த பாடல் இருக்கு திருமந்திரத்தில். எல்லா இடத்திலையும் வெளியிலே நடங்கண்டிட வேண்டுமே. வெளி என்பது ஸ்பேஸ். ஸ்பேஸ் ஆகாசம். 3 வழி இருக்கு. ஜட ஆகாசம். வெளியில இருக்கிற இந்த ஸ்பேஸ் வெறும் ஜடம், பஞ்சபூதங்கள் மாதிரி ஜடம். அது ஆகாசம். அங்கேயும் அவனுடைய ஆட்டம் தான். அணுக்கள் ஆடுது, அண்டங்கள் ஆடுது, அவனும் ஆடுறான்.
மானாட மயிலாட எல்லா பாட்டும் இருக்குது. இது ஜட ஆகாசம். உயிருக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, சின்ன ஆகாசம், சிற்றம்பலம், அறிவுமயமான ஆகாசம், சிதாகாசம். அந்த உயிருக்குள்ள இருக்கிற அந்த ஆகாச அரங்கிலே அவனுடைய நடனம் நடந்து கொண்டே இருக்கு. மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி கண்டு அந்த நடனத்தை பற்றி எங்களுடைய உண்மை விளக்கத்தில் இது. மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி இந்தியார் பாதந்தான் என்று முடியும் அந்த உண்மை பாடல். அப்ப அங்கேயே ஆடல் நடக்குது உள்ளுக்கு. அது சிதாகாசம். இரண்டாவது. மூன்றாவது பராகாசம். பராகாசம் என்றா இந்த சிதாகாசம், இந்த வெளியில் இருக்கிற ஜட ஆகாசம், அது எல்லாவற்றையும் ஊடுருவி அதற்கு இந்த உலகம் அங்கணத்தை ஊடுருவி இந்த உலக இருப்புக்கு அப்பால தத்துவங்களுக்கு அப்பாலா இருக்கிற ஆகாசம் பர ஆகாசம். அது சக்திமயமானது, ஸ்பரையினால் ஆனது. ஸ்பரையண்டா சக்தி. அங்க பரவழி, அங்கேயும் நடனம் இருக்குது. இப்ப 3 வழிகளிலே நாங்கள் இந்த தலங்களிலே இந்த நடனத்தை காணலாம். வெளியிலே நடங்கண்டிட வேண்டுமே. பாத்தீங்களா சிவனுடைய நடனம். ஆன்மாவில நடனம் சித்தாகாசம், சித்தம்பலம். சட வெளியிலே நடனம் ஜடாகாசம். அதை விட வெளியில பராகாசத்துல நடனம். 3 விதமான நடனங்கள் இருக்கு. வெளியிலே நடங்கண்டிட வேண்டுமே, மூல மந்திரம் ஓதிட வேண்டுமே. அங்க வந்துட்டாரு. மூல மந்திரம். மூலமண்டா எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற மந்திரம், தோற்றுவாயாக இருக்கிற மந்திரம். முதல் தோன்றிய மந்திரம் எது? ஓம். அதுல இருந்து நம சிவாயம். 5 எழுத்தே அனைத்து எழுத்துமாக இருக்கு திருமந்திரத்தில். 51 அக்ஷரங்கள். அப்ப மூல மந்திரம் ஓதிட வேண்டுமே, முத்தி சேர விரும்பிட வேண்டுமே. முத்தி நிலை சேர்கிறதுக்கு ஆசை வர வேணும். எல்லாம் செய்யறதுக்கு நாட்டம் வர. முமுட்சுக்கள் என்று சொல்லுவார்கள். முக்தியிலே ஆசையுடையவர்கள் முமுட்சுக்கள். முத்தி காமிகள் என்று சொல்லுவார்கள். முத்தியில விருப்பம் உடையவர்கள். லிபரேஷன் வர வேணும் என்று விரும்புறது. அந்த இது வர வேணும். ஞாலமெங்கும் புகழ்ந்திடு தெய்வமே. ஞாலம் என்றால் உலகம். உலகமெங்கும் புகழ்ந்திடு. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். அதைத்தான் ஞாலமெங்கும் புகழ்ந்திடு தெய்வமே. நற்குருபரன் புங்கவசிங்கமே என்று தன்னுடைய குருவை நினைத்து இந்த பாடலை சொல்வார். ஆழமான கருத்துள்ள பாடல். அவ்வளவும் சிவயோகம், சிவபோகம். காலை கட்டி தவஞ்செய்ய வேண்டுமே. மூச்சை கட்டி பிராணாயாமம் பயின்று முயற்சி செய்து அதனூடாக மனம் படிய, அதிலேயும் சகல பிராணாயாமம் என்று மந்திரத்தோடு மனத்திலே உச்சாரணம் பண்ணி செய்கின்ற பிராணாயாமம் செய்து மனத்தை படிய பண்ணி காலை கட்டி தவம் செய்ய வேண்டுமே. சரிய யோக ஹரியை யோக ஞானத்தில் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி சென்று அந்த பக்குவன்ல வரும் பொழுது இறைவன் வருவான். வந்து காமன் தன்னை எரித்திட வேண்டுமே. காமம் மட்டுமில்லை, காமம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம் எல்லாம் போகும். மேலை வாசல் திறந்திட வேண்டுமே. பாவனையால சிவபூசையில இருதய கமலத்தில இருக்கிற அந்த ஆன்மாவை பஞ்சகோஷ சட்டையாகிய காலன் நீதி கலைவித்தையராக என்கிற 5 வித்தியா தத்துவங்களால சூழப்பட்டிருக்கிற புருடன் என்கிற ஆன்மாவை அந்த பஞ்சகச்சுவ சட்டையில இருந்து பிரித்து தனித்தெடுத்து அதை இந்த ஒவ்வொரு இடமாக ஹூம் என்ற ஆத்ம பீஜம், ஹூம், ஹாம் என்று கண்டம், ஹம் என்று அந்த தொண்டை மத்தி உண்ணாக்கு, பிறகு திருப்பி ஹாம் என்று புருவனடி, பிறகு ஹூம் என்று திருப்பி உச்சியில கொண்டு போய் அதனூடாக ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தாமரையில அமர்த்தி மலர்றதாக பாவிச்சு அப்படி கொண்டே மேலாக மீதானத்தானமாகிய துவதசாந்தம் சோடசாந்தத்துல கொண்டு போய் சதாசிவமூர்த்தில அடைக்கலமாக ஒப்புவித்து சிவபூஷையில ஆத்ம சம்ரக்ஷணம். அதுக்கு பிறகு உடம்பை
ரெண்டு விதமா தகனம் செய்கிறது. ஒன்று சோமசம்ப பத்ததி, அகோர சுப பத்ததி. ஒரு பத்ததியில உடம்பை தலைகீழாக இருக்கிற ஒரு ஆலமரம் போல தியானித்து, கிழகீழ வேர்மிர ஆலமரமாக தியானித்து அந்த உடம்பை கால் கட்டை பெருவிரல்ல இருந்தெடுக்கிற அந்த அக்னியினால தகித்து, அது சுலபமான முறை. அல்லது உடம்பை 5 கிளைகளாக பிரித்து உள்ளங்காலில் இருந்து முழங்கால் வரைக்கும் நிவர்த்திகளை, பிறகு அதுக்கு அங்க அது வந்து பிருதிவி மண்டலம், பிரதிஷ்டாவலை. அதுக்கு அடுத்தது முழங்காலில் இருந்து இடுப்பு வரைக்கும் பிரதிஷ்டாகலை, அது அப்பு அல்லது நீர்மண்டலம். இடுப்பில இருந்து நெஞ்சு வரைக்கும் வித்யாகலை, அது வந்து அக்னி மண்டலம். பிறகு முகம் வந்து வாயுமண்டலம். வாயு மண்டலம். பிறகு அது வந்து சாந்திகளை. பிறகு அதுக்கு மேல உச்சந்தலைக்கு மேல வந்து சாந்தி அதீதகளை, அது வந்து ஆகாச மண்டலம். இப்படி 5 மண்டலங்களாக பாவித்து ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொன்றில் ஒடுங்குது. நிலம் நீரில் ஒடுங்குது, நீர் நெருப்பில் ஒடுங்குது, நெருப்பு காத்தில் ஒடுங்குது, காத்து ஆகாசத்தில் ஒன்றில் ஒன்று ஒடுங்குவதாக பாவித்து அதுக்கு அப்புறமாக இந்த உடம்பை எரித்தே பிறகு அந்த சாம்பலுக்கு சதாசிவமூர்த்தியிலிருந்து பால் தெளித்து அஸ்தி சஞ்சயனம். நீங்க ஞாபகம் இருக்குது, சாம்பலுக்கு போய் தெளிக்கிறோம் நாங்கள் என்ன, அது தெளித்து, இன்னொன்று சொல்றது காடாத்துறதுன்ட்டு, தெளித்து அதுக்கு பிற்பாடு அந்த சாம்பல இருந்து திருப்பி மீள சிவசரீரம் உருவாக்குறது. ரேக்குள்ள பிறகு அதுல வந்து ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருவோம். அதுல இருந்து தலகுலான ஆலமரம் போல என்னத்துக்காக அது ஆலமரத்துக்கு உருவம் இருக்கு. அது என்ன அந்த ஆலமரத்தை தலைகீழா வச்சு அதுல வந்து வேதங்கள், ஆகமங்கள், தத்துவங்கள் எல்லாம் அந்த ஆலமரத்துக்கு தான் வருது. 36 தத்துவங்கள் ஒவ்வொரு உருவகமாக பாவிக்கிறது. 2 உண்டு. அப்ப செய்து சங்க இருந்து பிறகு திருப்பி உருவத்தை உருவாக்கி அப்படியே மூர்த்தம், மற்றது முகம், மற்றது நெஞ்சு, குஹ்யம், அந்த அதெல்லாம் வந்து ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாய நமக, ஓம் ஹேம் தத்புருஷ வக்திராய, வக்திரமண்டா முகம், பிறகு அகோர ஹிருதயாய நெஞ்சு, பிறகு வாமதேவ ஹுஹ்யாய இடுப்பு, பிறகு சத்யோஜாத மூத்தாய அவயவங்கள். அதை கொடுத்து அவயவத்தை கொடுத்துட்டு அங்க இருந்த சிவமூர்த்தியை அப்படியே பிறகு அவயவத்தை கொடுத்துட்டு பிறகு இங்கே இருந்து இதயத்தாமரையை கொண்டு வர வேணும். கீழே இருந்து ஆதார சக்தி அங்க இருக்குது, மூலாதாரத்துக்கு. அதுல இருந்து தாமரை கிழங்குல இருந்து தண்டுல இருந்து அப்படியே வந்து தாமரை இதழுக்குள்ள கேசரம், கேசரத்துல பொகுட்டுக்க பீஜம், ஆதி ஆசனம். அப்ப பாட்டை சொல்லல, நாட்டு மிதயந்தானு நாவியின் அடியாய் ஞாலம் முதல் தத்துவ, ஞாலமண்டா பிரிதிய தத்துவத்தால் எண்பிரல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்தவித்தை மலரிட்டாய் முழு இதழின் 8 அக்கரங்கள் முறைமையுடைத்தாய் 8 இதழ்களை ஓம் ஹாம் ஹம் சிவாய நம இருக்குது 8 எழுத்துக்கு உடைத்தாய் காட்டு கமலாசனமே ஈஸ்வர சதாசிவமும் கலாமூர்த்தமாம். சதாசிவ தத்துவமும் மகேஸ்வர தத்துவமும் கேசரமாயிருக்குது. பிரைவற்றின் கண்ணாகன் சக்தி என்றது பொகுட்டு வீட்டையரல் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன் என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தை ஆத்மலிங்கத்தை அங்கே தியானித்து இங்கே இருந்த ஆத்மாவை திருப்பி அங்கிருந்து ஹூம் ஹாம் ஹம் ஹாம் ஹூம் என்று கொண்டு வந்து அந்த இதயத்தாமர நடுவில் இலிங்கமாக ஸ்தாபித்து பிறகு அதுல வந்து பிறகு நீங்கள் இறைவனை கொண்டு வந்து அந்த ஆத்மலிங்கத்துல ஸ்தாபித்து பிறகு அவருக்கு அங்க பூஜை செய்கிறது. மேல வாசல் திறக்கிறதும் மேல கீழே கொண்டு போறதும் சிவபூஜையில அன்றாடம் இருக்குது பாவனையாக. தண்ணிக்கு ரெண்டு செய்யக்குள்ள அது நல்லா சித்தியாக தண்ணிக்கு ரெண்டு ருத்ர பசுபதி நாயனர் ருத்திரத்தை ஜபித்ததாக பெரிய புராணத்தில் இருக்கு. களத்தளவு தண்ணியில இருந்து ருத்திரம் ஜபித்ததாக இருக்கு. சில சாதனைகள் அங்க இருக்க நல்லா வரும். தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கு. எங்கட செல்வம்மாக்கள் வந்திருக்கிறவங்களுடைய மெய்யகம் அந்த புது இடத்துக்கு வந்திருக்கிறீங்க தானே. இப்ப அதுல நான் முதல் அனுஷ்டானம் பூஜை செய்ய வாசலை பார்த்து கொண்டு நேரே இருந்து செய்கிறது. அப்புறம் பார்த்தா வாசலுக்கு நேரே இருந்து செய்கிறது சரியில்லையே. அதுண்டு இந்த பிள்ளைகளண்ட இது நடக்கல, பயிற்சி முகாம் நடக்க அவங்க அங்கே எல்லாம் பிசி, நான் அங்க நின்றுதான். நான் அப்ப இருந்து நாங்கள் இருந்தமே சற்சங்கம்
அந்த மேசைன்ற 2 பக்க கதவு இருக்குது. அதுல அங்காளி பக்க ஒடுக்கமான கதவடியில இருந்து செய்தேன். செய்த அதான் ஒடுக்கமான இடமா இருந்து, வேற இடம் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுல இருந்து செய்தேன். பார்க்க என்ன திசையெல்லாம் மாறி இருக்குது. ஆனா நல்லா வந்துச்சுது. பிறகுதான் சடாருண்டது. அது முன்னால ஆறில் ஓடிக்கொண்டிருக்குது அங்காளி. அப்ப ஆத்த பார்த்து கொண்டிருந்தா திசை பார்க்க தேவையில்லை. ஆனபடினால அது நல்லா குவிஞ்சு வருகுது. அப்ப தண்ணியை நோக்கி செய்யக்க சில சக்தி அதுக்கு இருக்கு. அப்ப மேலை வாசல் திறந்திட வேண்டுமே, வெளியிலே நடங்கண்டிட வேண்டுமே. இந்த நடனம் பாக்குறதுல பிரதோஷ காலத்துல நந்திக்கு நடுவில் 2 கொம்புக்கு நடுவில் சிவலிங்க பெருமானை தரிசித்து, சிவலிங்க பெருமானுக்கு மேல நடராசர் பிரதோஷ நடனம் ஆடுவதாக மானசீகமாக தியானித்து வழிபட வேண்டும் சிவன் கோயில்ல. அதுபோல உலக்கதைந்து உளிப்பிடியான மாதிரி நந்தி இந்த காதை பிடிச்சு நாங்க எங்கட விருப்பம் சொல்றதா போச்சு. அது அல்ல. நீங்க தூரத்துல நின்று நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையால சிவலிங்க பெருமானை பார்த்து அந்த சிவலிங்க பெருமானுக்கு மேல மானசீகமாக நடராஜ பெருமான் நடனமாடுவதாக தியானித்து வழிபட வேண்டும். நந்தியின் கொம்புகளுக்கு இடையில நடனமானது. நந்தி ஆன்மாவில இரவணர் நடனம், ஆனந்த நடனத்தை தரிசிக்கிறோம். அதான் வெளியிலே நடங்கண்டிட. இத்தனை இடத்துல நடனம் இதுக்கு பாத்தீங்களா? சும்மா நடராசரை பார்த்து கும்பிடுற அதுல வெளியிலே நடங்கண்டிட வேண்டுமே. அணுக்கள் என்ற லத்திரன் புரோட்டோன் ஓட்டம் எல்லாம் சிவ நடனம். அண்ட சராசனம் எல்லாம் போய்கொண்டு சுத்தி கொண்டிருக்குது சிவ நடனம். எல்லா இடத்திலையும் அந்த நடனம் இருக்குது. அசபா நடனம் யாருக்கு காட்டி கொடுத்தேன், யார் பார்த்தது தெரியாது. இதுல இப்படி கொண்டு வச்சால் இங்கே இப்படி எங்களுக்கு தான் காட்டினீங்க. இந்த மேல இருக்கிறது தெரியுது இல்ல, இந்த இப்படி வச்சிருந்தாலே அது தெரியுது. அப்ப இப்படி பிடிச்சு கொண்டு அயமா நடனம் வந்து வர நான் யோசிக்கிறேன் எந்த நடனம் வந்து நடனம் இருக்கு. தியானிக்குள்ள இதையே தியானிங்க. இந்த நடனம் நடந்து கொண்டே இருக்கு. இது வித்த காட்டுற மாதிரி காட்டப்படாது எல்லாருக்கும், உங்களுக்காக. அப்ப இது அசபா நடனம். அப்ப செய்யக்குள்ள அசபா நடனம் தியானிக்குள்ள யோசிச்சா அப்படியே அந்த நடனத்திலே ஆழ்ந்துடலாம். உலகம் முழுக்க ஆடுது, அவரு மாறுறார், நானும் மாறுறார். இன்னுக்குள்ள இருக்கிற அணுக்கள் ஆடுது, ரத்தம் ஆடுது, சதை ஆடுது, எலும்பாடுது, எல்லாம் ஆடுது. இது ஜபிக்காம இருக்கிற நடனம். இதைத்தான் மகாவிஷ்ணு நித்திர கொள்ளைக கண்டாரன்னு சொல்றது இல்லோ, நெஞ்சு ஏறி இறங்குறது. ஆதிசேஷன் அப்பதான் பார்த்தாரு, என்னடா கிணமா இருக்குன்னு. இதெல்லாம் அசபா நடனம். அதெல்லாம் நடம் காண வேணும், இதெல்லாம் காண வேணும். வெளியிலே நடம் கண்டிட வேண்டுமே, மூல மந்திரம் ஓதிட வேண்டுமே, முத்தி சேர விரும்பிட வேண்டுமே, ஞாலமெங்கும் புகழ்ந்திடு தெய்வமே, நற்குருவர புங்கவ சிங்கமே. வான்முகல் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்களோங்க நட்டவம் வெள்ளிமெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதீபதையே, அரக நம பார்வதீபதையே, அரக நம பார்வதீபதையே. தென்னாருடைய சிவனே போற்றி, சிச்சபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். இந்த திருக்குறள் மாநாடு டொரண்டோ பல்கலைக்கழகத்துல ஸ்காபரோ கேம்பஸ்ல அந்த எல்ஸ்மேர்ல இருக்குது. அந்த ஸ்காபரோ கேம்பஸ்ல 19, 20, 21 3 நாள் நடக்குது. பல பேர் வருகிறார்கள், உலகமெல்லாவிருந்து வருகிறோம். முதல் நாள் வெள்ளிக்கிழமை எங்களோட தொடக்க நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேணும். அதில் ரெஜிஸ்டர் பண்ண வேணும். என்ற எல்லாருக்கும் சாப்பாடுகளும் அரேஞ்ச் பண்ணி இருக்குது. அது உங்களோட பதிவு முக்கியம்.